ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மினி விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி டே வந்து எனக்கு ஒரு 5:30 போல் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து உருளையெல்லாம் தேய்ச்சி கழுவி அதுக்கு பூவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் நான் வாசலில் வச்சுட்டேன். நான் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பூவெல்லாம் மாற்றிடுவேன். இதெல்லாம் மாற்றி எடுத்துன்னு போய் வெளியில் வச்சுட்டேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எல்லா நாளுமே நம்ம இப்படி கும்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உடம்பு, ஒரு தடவை முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? பட் ஆனால் டெய்லி விளக்கேற்றிடுவோம். நான் வந்து டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றிடுவேன். இந்த மாதிரி டியூஸ்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு எல்லாமே செய்வேன். இன்றைக்கி மல்லிகைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது எனக்கு நேற்று ஈவினிங்கு. ஸோ அதை வாங்கி நல்லா மொட்டாக இருக்கும் போதே நான் கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு போடும்போது நல்லா அந்த மொட்டு அப்படியே இருந்தது. நல்லா வாசனையாக இருந்தது. இந்த மல்லிகைப்பூ சீசன் முடிகிற வரைக்கும் நான் மல்லிகைப்பூ தான் மோஸ்ட்லி வாங்கி போடுவேன். ஏன்னா அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும். நம்ம இந்த பூஜை ரூமை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மல்லிகைப்பூ சீசன் முடிகிற வரைக்கும் நான் சாமிங்களுக்கு மல்லிகைப்பூ தான் வாங்கி போடுவேன். மல்லிகைப்பூவெல்லாம் போட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வெத்தலை பாக்கு, வெத்தலை குங்குமம்லாம், மஞ்சள் குங்குமம், வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கில் திரி எல்லாம் போட்டு அதையுமே எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு வாசல்லேருந்து விளக்கேற்றிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன். ஃபஸ்ட்டு வாசலில் தான் விளக்கேற்றுவேன். ஏன்னா அப்போ தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க. வாசலில் ஏற்றி நம்ம மகாலட்சுமியை உள்ளே அழைச்சிட்டு வர மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சு, ஊதுவத்தி, சாம்பிராணி எல்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன். அதுக்குள்ளே குட்டி பாப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டா. அவள் நான் இல்லைன்னா அவள் தூங்க மாட்டாள். நான் இல்லைன்னா எந்திரிச்ச உடனே வந்துடுவாள். ஸோ அவள் எந்திரிச்சு வந்தோடனே அவளுக்கு இந்த கேப்பில் அவளுக்கு பாலை காய்ச்சி ஆற்றி கொடுத்தேன். அவள் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த வெத்தலை தீபம் போடுறதுனால மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு நம்ம நினைக்கிறது நடக்கிறதுன்றதை விட நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு சஞ்சலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு மனசு அமைதியாகவே இருக்கும், மனசு நிம்மதியாகவும் இருக்கும். வீட்லேயுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப், நெகட்டிவ் வைப் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இந்த மாதிரி வாசலுக்கெல்லாம் நான் சாம்பிராணி காமிச்சு, வீட்டு வாசலெல்லாம் சாம்பிராணி காமிச்சு நல்லபடியாக இன்றைக்கி திருப்தியாக சாமி கும்பிட்டு நல்லா சுட சுட ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. கற்பூரமும் காமிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லணுன்னா ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சாமியும் கும்பிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம காலையில் சாமிக்கு பாட்டு போடுவோம் இல்லையா? இன்றைக்கி வந்து நான் வந்து வேல்மாறல் தான் போட்டுட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சு இது பண்ணேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து நான் முந்திரி பருப்பு தான் வச்சேன். ஏன்னா வந்து பிரசாதம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சு வந்துட்டா. 6 to 7 அந்த ஹோரை நேரத்தில் தான் விளக்கு போடுவேன். பாப்பா எழுந்திரிச்சு வந்துட்டா. அதனால் எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு வச்சு சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. இன்னொரு ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.